இன்றைக்கி நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் புக்கில் யூனிட் 2 பேஜ் நம்பர் 7.42 ஓகேங்களா. இதில் இன்றைக்கி எக்ஸசைஸ் 27 பார்க்க போகிறோம். கன்சிடர் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஸ்ட்ராங் எல்டிடி. இபிஐடி வந்து 1,20,000 அதாவது 1,120 lakh கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் காஸ்ட் 700 lakh, பிபிடி 320 lakh. Calculate the percentage of change in EPS if sales increases by 5%. அதாவது சேல்ஸ் வந்து 5% இன்க்ரீஸ் ஆயிருந்தா percentage of change in EPS எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு போடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிபிடி கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, இபிஐடி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போது இபிஐடி வந்து நம்மளுக்கு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. எந்த சம்பளமே இபிஐடி நம்மளுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. கொடுக்கலன்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் தான் என்னது இபிஐடி அப்படின்னு கண்டுபிடிப்போம். எப்படி? கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் தான் என்னது இங்கே போட்டுக்க பாருங்கள். கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் தான் இபிஐடின்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா. ஆனால் இங்கே இந்த இபிஐடி அமௌண்ட்டே நம்மளுக்கு கொஷினில் 1,120 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா அந்த இபிஐடிக்கு நேராக 1,120 கொஷனில் கொடுத்துருக்கதை போட்டுக்கோங்க. ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ? 700. அந்த 700 போட்டுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ கான்ட்ரிபியூஷன் வந்து இங்கே கொஷினில் கொடுக்கல அமௌண்ட். ஓகேவா. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா 1120 + 700 இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா 1820 கான்ட்ரிபியூஷன் வரும். ஓகேவா. 1820. அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்து என்ன பண்ணணும்னா இப்போது இந்த பிபிடி இருக்குல்ல, இந்த ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ஓகேங்களா. இது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? இபிஐடியிலேருந்து மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பண்ணிங்கன்னா பிபிடி கிடைக்கும். ஓகேவா. இபிஐடி மைனஸ் இன்ட்ரெஸ்ட் எடுத்திங்கன்னா பிபிடி கிடைக்கும். இதுவுமே எந்த சம்பளமே கொடுக்க மாட்டாங்க, இந்த சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இபிஐடி மைனஸ் இன்ட்ரெஸ்ட் தான் என்னது பிபிடி. ஓகேங்களா. இங்கே இபிஐடி இருக்குது, பிபிடி இருக்குது, ஆனால் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகேவா. பிபிடி எவ்வளோ? 320 போட்டிருக்கேன். இபிஐடி மைனஸ் இன்ட்ரெஸ்ட் தான் என்னது பிபிடின்னு சொன்னேன்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கொஷனில் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுவோம்? இதையும் என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணி 800ன்னு போடணும். ஓகேவா. இப்போ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கிடச்சிரும். ஓகேவா. இப்போ நம்ம தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே போட்டாச்சு. இப்போது ஆப்ரேட்டிங் லிவரேஜ், ஃபினான்ஷியல் லிவரேஜ், கம்பைன்டு லிவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஆப்ரேட்டிங் லிவரேஜ் என்ன பண்ணணும்னா ஃபார்முலா என்னது? C டிவைடட் பை இபிஐடி, அதாவது கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை இபிஐடி. கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 1820 போட்டிருக்கோமா. டிவைடட் பை இபிஐடி எவ்வளோ? 1120. இது ரெண்டும் டிவைட் பண்ணிங்கன்னா 1.625 டைம்ஸ். ஓகேவா. அடுத்து என்ன இருக்குது? ஃபினான்ஷியல் லிவரேஜ். ஓகேங்களா. ஃபினான்ஷியல் லிவரேஜ் ஃபார்முலா என்னது? இபிஐடி டிவைடட் பை இபிடி. இபிஐடி என்னது? 1120. ஓகேங்களா. அடுத்து வந்து இபிடி, அதாவது இயர்னிங் பிஃபோர் டேக்ஸ் இல்லை ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், ரெண்டுமே ஒன்று தான். இபிடி பிபிடினாலும் ஒன்று தான். ஓகேவா. 320 போட்டிருக்கோமா. ரெண்டு டிவைட் பண்ணிங்கன்னா 3.5 டைம்ஸ். அடுத்து கம்பைன் லிவரேஜோட ஃபார்முலா என்னது? C டிவைடட் பை இபிடி. ஓகேங்களா. கான்ட்ரிபியூஷன் பை இபிடி. கான்ட்ரிபியூஷன் 1820 தெரியும், இபிடி என்னது? 320 போட்டிருக்கோமா. ரெண்டு டிவைட் பண்ணால் 5.6875 டைம்ஸ் வரும். ஓகேவா. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கால்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் இபிஎஸ் கேட்டிருக்காங்க இஃப் சேல்ஸ் இன்க்ரீஸ் பை 5%. இப்போ அது கண்டுபிடிக்கணுமா? என்ன பண்ணணும்னா கம்பைன்டு லிவரேஜை வச்சு தான் நம்ம இதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா. இப்போது இது கம்பைன்ட் லிவரேஜ் போட்டு இந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஎஸ் இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஎஸ். ஓகேவா. என்ன பண்ணணும்? பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஎஸ் டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ் பண்ணணும். ஓகேவா. இதான் ஃபார்முலா. பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஎஸ் வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஈக்குவல் டு கம்பைன், அதான் கம்பைன்ட் லிவரேஜா ஈக்குவல் டு போட்டு இந்த ஃபார்முலா போட்டிருக்கோமா. கம்பைன்ட் லிவரேஜ் என்ன? 5.6875. ஸோ அதை போட்டிருக்கோம். ஈக்குவல் டு சேஞ்ச் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஎஸ் தெரியாது, ஸோ எக்ஸ். ஓகேங்களா. டிவைடட் பை 5. ஓகேவா. சேல்ஸ் வந்து 5. எதனால 5 போட்டிருக்கோம் அப்படின்னா கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? இந்த சேல்ஸ் இன்க்ரீஸ் பை 5%. அதனால் என்ன பண்ணுறோம்? டிவைடட் பை 5 போடுறோம். ஓகேங்களா. அதாவது கம்பைன்ட் லிவரேஜ் தெரியும், இபிஎஸ் தெரியாது, சேல்ஸ் தெரியும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. 5% இன்க்ரீஸ் ஆனால் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ டிவைடட் பை 5. ஓகேவா. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த எக்ஸை இங்கே கொண்டு வாங்க. ஓகேங்களா. 5 பாயிண்ட்ஸ் நம்பர் எல்லாம் இந்த சைட் கொண்டு வாங்க. 5.687 அப்புறம் டிவைடில் இருக்க நீங்கள் வந்துச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும் இன்டூ 5. ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 28.44%. எக்ஸ் ஈக்குவல் டு 28.44%. பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஎஸ் என்னது?
x equal to 28.44%. இங்கே பாருங்கள் ஆன்சர். ஓகேங்களா, அவ்வளோதான் இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.